எனக்கு வந்து ஒரு சின்ன தோல் வியாதி இருந்தது. எனக்கு இந்த இடது கையில் ஆமை ஓடு மாதிரி தோல் தடுத்துட்டு இருந்தது. தடிமனாக இருக்கும், கருப்பாக. சுனாமி அட்டாக் பண்ண அன்னைக்கு நான் எஸ்ஆர்எம் காலேஜில் டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் அதை பற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அதன் பிறகு நிறைய பார்த்துட்டே இருந்தோம். போகவே இல்லை. இங்கே கரிகிரி ஹாஸ்பிட்டலில் போனோம். எவ்வளவோ மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஷீலா அம்மா, இந்த டெர்மட்டாலஜி டாக்டர் ஷீலா, மறக்க முடியாது அவங்கள. அவங்களும் நிறைய மருந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு அது கொஞ்ச நாளைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய அளவில் வரும். நமைச்சல் எடுத்துகிட்டே இருக்கும், சொரிஞ்சிட்டே இருக்கும். தீர்வே இல்லாமல் இருந்தது. சித்தரையாவோட நட்பு ஏற்பட்டதுக்கு பிறகு சித்தரையா சொன்னார், குள்ளங்கார் அரிசிக்கு அந்த தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்பான்னார். நம்புவீங்களா மாட்டீங்களா, நம்ம வீட்டுங்களை நம்ம வடார்காடு மாவட்டத்துக்கே உரிய ரகம் வந்து குள்ளங்கார் தான். குள்ளங்கார், பூங்கார், கருத்தக்கார், பூதிக்கார், அதன் பிறகு வெள்ளைக்கார், இந்த மாதிரி கார் அரிசிகளுக்கான பூமி நம்ம வடார்காடு மாவட்டம். மற்ற மாவட்டத்துக்காரங்களோட நம்ம மாவட்டத்தில் இருந்த பெரியவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க. நீங்கள் 80-90 வயசில் இருக்கவங்க கூட முழு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. எங்கள் தாத்தாலாம் 95 வயசு வரைக்கும் இருந்தார். கடைசி வரைக்கும் கண்ணாடி போடாமல் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்துக்கு காரணமே அந்த கார் அரிசி ரகங்கள் தான். அந்த கார் அரிசி தொடர்ந்து நான் சாப்பிட்டதின் காரணமாக தான் இன்னைக்கு அடையாளமே இல்லை, அது இருந்து தழும்பே இல்லை. ஆகவே நமது பாரம்பரிய அரிசிகள் என்பதே நமக்கான உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய அரிசிகள் தான். நாம் மீண்டும் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும். அதே நேரத்தில் மீண்டு வர வேண்டும். பாரம்பரிய அரிசிகளை வீட்டில் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும். சென்ற வாரம் கூட ஒரு பதிவு, கருப்பு கவுனி மேலே மோகம் வந்து நிறைய பேர் அப்படியே 25 கிலோ மூட்டை வாங்கிட்டு போகிறது, 50 கிலோ மூட்டை வாங்கிட்டு போகிறது. எதுக்குன்னு தெரியல. ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு 4 கிலோ இல்லை 5 கிலோ கருப்பு கவுனி இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு. எங்கள் நண்பர் சக்திவேல்னு இருக்கா, அப்படி துரைப்பெரும்பாக்கம் பக்கத்தில் அவருடைய நிலம் இருக்குது. அவர் இயற்கை விவசாயி. நம்மாழ்வாரை அவருடைய வீட்டில் தான் தங்குவார். சென்னைக்கு போனால் அவருடைய வீட்டில் தங்குவார். அப்பேற்பட்டவர். எங்களுக்கு நம்மாழ்வார் ஐயாவோட பழக்கம் ஏற்படும் பொழுது அவருடைய வீட்டிற்கு செல்லும்பொழுது நாங்கள் நம்மாழ்வார் ஐயாவோட அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அவர் வீட்டில் டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான அரிசி இருக்கும். ஒரே நேரத்தில் 5 விதமான அரிசிகள் ஒரு கைப்பிடி போட்டு ஆட்டி அதில் தான் இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிடுவார். அது மாதிரி நாம் பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இன்று எல்லாம் இந்த மாடர்ன் ரைஸ் வாங்குறோம் இல்லையா, பிராண்டட். இன்னைக்கு ரேட்டு 1600 ரூபாவை தொட்டுச்சு. ஒரு 25 கிலோ சிப்பம். நமக்கெல்லாம் வந்து அரிசி மூட்டைன்றது 75 கிலோ மூட்டை தான். இன்றைய தலைமுறை வந்து அந்த 75 கிலோ மூட்டையை பார்த்தே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அது தூக்குற சக்தி வேற இல்லை. ரெட்டை மாட்டு வண்டியில் 18 மூட்டை 20 மூட்டை போட்டு ஆரக்கால் மேலே ஏறி 18வது 2 அட்டிக்கு மேலே 3வது அட்டி போடுவாங்க. 2 மூட்டையாக தலைமையில தூக்கிட்டு போயிட்டு அட்டி போடுவாங்க. அப்படி இருந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் இன்னைக்கு 25 கிலோ மூட்டையை தூக்கிறதுக்கு 2 பேர் பிடிக்கிறான். இந்த பக்கம் நீ பிடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன் தூக்கிட்டு போகிறது. அப்படி ஒரு இழிவான நிலைக்கு போனதுக்கு காரணமே, இந்த ஆரோக்கியம் இல்லாமல் போனதுக்கு காரணமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறியது தான். பழைய சாதம் சாப்பிட்ணும், ஆனால் புளிக்கக்கூடாது. அந்த தகுந்த பதத்தோடு நம்ம வீட்டுங்களெல்லாம் பழைய சாதம் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேருன்னு தெரியல. நான் இன்றைக்கும் பழைய சாதம் சாப்பிட்றேன். முன்னாள் இரவு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களேன்னு நானே வடித்து வச்சுப்பேன். கொள்ளங்கார அரிசி இன்றைக்கும் நான் வச்சிட்ருக்கேன். எனக்கு அதை வடித்து வச்சுட்டு நைட் அப்படியே விடுவோம். கொஞ்சம் தூங்கும்போது கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு படுத்துருவோம். காலையில் எழுந்து அதை பழிஞ்சு போட்டு சாப்பிடுவோம். நான் ஒரு தேவாமிர்தமான உணவு சாப்பிட்ணுன்னு இப்போ ஒரு தெளிவாக சொல்லிடலாம். தேவாமிர்தமான உணவு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா குள்ளங்கார் பழுதோட அருமையான கத்திரிக்காய் காரக்குழம்பை வச்சு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தம் அதுதான். எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும். சொல்லும்போதே வாயில் எச்சில் ஊறுது. அது இந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு நான் இப்போ சாப்பிட்றதில்ல, நான் சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடும்போது கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அந்த குள்ளங்கார அரிசியோட சுட 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 போட்டு ஆவி பறக்க சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். விதைநெல் கந்தசாமி ஐயா, அது ரொம்ப பழக்கப்பட்ட பெயராக தான் இருக்குது. இன்னைக்கு புதுசாக சொல்கிற மாதிரி தெரியல. உண்மையிலே அது ரொம்ப பழக்கத்தில் வர பேரை தான் நான் மனசில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய இல்லத்தில் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நேரடியாக பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக அவருடைய அந்த வாழ்வியலை பார்க்கறதுக்கான ஒரு நாளாக அன்றைக்கி அமைஞ்சது. நம்ம குழுவோடு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஆட்கள் வைக்காமல்.
அப்போ தேங்காய் இருந்தது, தேங்காய் உடைக்கிறதுக்கான வேலை போயிட்டு இருந்தது. நாங்களாம் போனோன்னு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தேங்காய் உடைச்சு செக்காடுறதுக்கான ஒரு பணி அது இல்லை, தேமோர் கரைசல் சார்ந்து அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மள போன உடனே அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அம்மா அன்னைக்கு விருந்து உபசரிப்பு அவங்களால என்ன அன்னைக்கு அந்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை செஞ்சு எல்லாம் நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்த அந்த விஷயமானது நம்மளோட ஒரு வாழ்வியலை ஒருங்கிணைச்சதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து நம்மளை எங்கே பார்த்தாலும் அந்த விஷயங்களை வந்து பகிர்றது, எதையும் கருத்தில் இல்லாமல் பகிர்ந்து கொடுப்பறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ மீட்டிங்கில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க நம்ம விவசாயிகளுக்காக. அங்கே போய் நம்மளை கலந்துக்க வச்சு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தது. மே 1 திருவிழா 2023 தான் இன்னைக்கு கிடைச்ச இந்த விதைநெல், வாசண்ணா கொடுத்த அந்த விதைநெல் வந்து மே 1 அன்னைக்கு கொடுத்த விதைநெல் வந்து ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. ஏன்னா நம்ம ஊர்தோறும் விதை திருவிழாவில், உணவு திருவிழாவில் கொடுத்த அந்த விதைநெல் வந்து இன்னைக்கு பருவ கால பயிர் சாகுபடி நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. ஐயாவை முதல்ல சந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் தொடர்ந்து அந்த ஆச்சரியம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு 5 நாளைக்கு முன்னே கூட கூப்பிட்டாரு, ஐயா ஃபோன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து எடுக்கணும், ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடாது அந்த பேச்சு. நிறைய தளங்களை தொட்டு பயணிப்பார். ரொம்ப முதல்ல ஒரு லிஸ்ட்டு கேட்டார், தம்பி இந்த மாதிரி நெல் பகிரலான் இருக்கேன், லிஸ்ட்டு கொடுங்கன்னாரு. நான் ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், 30 பேர், ஒரு 50 பேர் கொடுப்பாட்டாரு. 50 பேருக்கு நான் தேடணுமே ஐயா அப்படின்னு தேடி கொடுத்தோம். கொடுத்தது இப்படி ஒரு நாள் பொறுத்து ஒரு தேதி அறிவித்தார். அன்றைக்கி வந்து எல்லா விவசாயியும் கொடுத்தார். விவசாயிகளும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பகுதியில் ஒரு நெல் பாதுகாவலர், அதுவும் தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்துன்னுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது விவசாயம் உடைத்துன்னு என்றைக்கும் நம்ம தொண்டை நாட்டு விவசாயத்துக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. சோழ நாட்டுக்கு அப்புறம் நம்ம தொண்டை நாடு மட்டும்தான் பெரிய விவசாயம். என்னென்னா முப்போக விளையக்கூடிய விவசாயம் நம்ம தொண்டை நாட்டில் இருக்குது. வேகவதி முதல் கொண்டு நம்ம தென்பெண்ணை வரலும் பாசன நீர் இருக்கிறதுனால இந்த பெரிய நன்னாட்டில் இவ்வளோ பெரிய விருதுக்கு ஐயா தகுதி உடையவர் தான். அது இந்த நெல்லை இன்னும் நம்ம விவசாயிகள் நிறைய பேர் பயன்படுத்தி பேர் வாங்கணும்னு ஆசை. ஹோட்டலில் அடுப்பங்கரையில் உள்ள கஷ்டப்பட்டு சமைப்பான், அவனுக்கு கிடையாது மரியாதை. விளைய வச்ச விவசாயிக்கு கிடையாது மரியாதை. அதை எத்தாந்து டேபிளில் வைக்கிறான் பாருங்க சர்வர், அவன் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த வயிறு திருப்தி ஆன உடனே டிப்ஸ் எடுத்து வைக்கிறான் பாருங்க. யார் கொடுக்குறான்? எதிரில் பார்த்த உடனே அவனுக்கு டிப்ஸை கொடுக்குறான். அவன் வயிறு நிறைஞ்ச உடனே எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் தோணுது. அதாவது மனுஷன் பசியாக இருக்க சொல்ல அவனோட 10 குணங்கள் குறைஞ்சிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குணங்களோட மனசனை வாழ வைக்கிறது அடிப்படை காரணமாக பின்னாடி திரைக்கு பின்னாடி இருந்த இயக்குனர் மாதிரி இந்த ஒரு விவசாயிகள் தான் அதை பண்ணுறாங்க. அதனால விவசாயிங்களுக்கு இப்போ மரியாதை கொடுக்கணும். அப்பா தாத்தாலும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நான் என் பையனையும் விவசாயத்துறை தான் படிக்க வச்சுருக்கேன். அவனும் விவசாயத்துறை தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் இயற்கை விவசாயம் பண்ண சொல்ல எல்லாரும் ஊரில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆடாவும் எவனும் சாப்பிட்றதுக்கு நீ எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுற மெனக்கடுற, நாங்கள் இப்போ டிராக்டராக ஏற்றின்னு போகிறோம், நீ என்னடானாக்கா சின்ன மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்வாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் வந்து எங்கள் மனைவியும் எங்கள் அம்மாவும் தான். இவங்க மாதிரி கஷ்டப்பட்டுருக்க விவசாயிக்கு ஒரு தூண்டுதல் வேணும் இல்லையா? நம்ம தாப்பி கஷ்டப்படுற ஒரு 7-8 வருஷமாக அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கார் வந்து நின்றுது. ஐயா வந்து இறங்கினார் 2013. இறங்கி முன்ன அறிமுகமே இல்லை, யாரும் வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு சால்வையை போட்டு, தம்பி நீ வாழ்க அப்படின்னாரு. என்னடா இது ஆள் தெரியாமல் வந்துட்டார் பொழுது, இவரில் சால்வெல்லாம் போடுறாரு, யாருன்னு தெரியல. என்னங்க ஐயாண்ணே, என்னப்பா நீ இவ்வளோ நாளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்காக முதல் பாராட்டு அறிமுகம் இல்லாத முதல் முறையாக பண்ணது ஐயா மட்டும்தான். அதாவது என்ன சொல்லுங்கன்னா, இந்த ஆற்காடு தொண்டை மண்டலத்தில் இருக்கவங்கெல்லாம், இந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்க, நீங்கள் எல்லாரும் இந்த தூண்டுதல் பண்ணுறவங்க எல்லாருமே வருங்காலத்தில் சக்கரவர்த்திகள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த மகாபலின்றவர் சக்கரவர்த்தி ஆகிட்டாருன்னுவாங்க. அவர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா, ஒரு சிவன் கோயிலில் ஒரு எலியாக இருந்து அந்த விளக்கை தூண்டி விட்டாராம். வக்கீல்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, அவங்க பாஷையில் குற்றம் செஞ்சவனை விட அதை தூண்டி விட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம் வாங்கி கொடுப்பாங்க. கடவுளும் அப்படி தான், ஒரு நல்ல செயலை செய்கிறவனை விட அவனை தூண்டி விடுறவனுக்கு தான் பதவி நிறைய கொடுப்பார். நீ நல்ல செயல் செஞ்சு அவனோட கர்மாவை குறைச்சி நீ அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருன்னு சொல்லு. ஆனால் இந்த நல்ல செயலை செய்யறதுக்காக அவனை தூண்டி விட்டாங்க பாருங்க, இந்த ஆற்காடு தொண்டை மண்டலம், அப்புறம் நம்மாழ்வார் ஐயா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு அடுத்த பெரியவ ராஜாதி ராஜா, பேரரசு, அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி. அவங்களுக்கே அவங்களுக்கு மேலே யார் அரசரும் கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி தூண்டி விட்டு இவங்க எல்லாரும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க போகிறாங்க. நம்ம
அந்த நல்ல சாப்பாடை கொடுத்து கொடுத்து ராஜாதி ராஜன் ஆகிடுவோம். அப்புறம் நம்ம 4 பேரை தூண்டி விட்டு சக்கரவர்த்தி ஆகிடலாம். ஐயா ஏன் நீங்கள் நிறைய பொது தளத்தெல்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு பட்டு ஐயா பேச சொன்னார், கூப்பிட்டார் ஒரு முறை. நீங்கள் ரொம்ப கிணத்து தவளையாக இருக்கீங்க அப்படின்னார். ஆமாம், இல்லை நம்ம கிணத்து தவளை தான். ஆமாம், நல்லது. எப்படின்னு கேட்டால், வெளியில் குட்டையில் குளத்தில் போடுற முட்டை, தவளை முட்டை போட்டால் அது அத்தனையும் குஞ்சா பொறிச்சு வெளியே வர்றதுக்குள்ளே அதனுடைய எதிரிகள் சாப்பிட்ரும். கிணத்துல இருக்க தவளை முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சதுன்னா அது வந்து எதிரி அவ்வளோவா இருக்காது. அது பொறிச்சு குஞ்சு ஆகி படிக்கட்டாக தாவி தாவி மேலே வந்து அதனோட இனத்தை பெருக்கிடும். அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நமக்கு வந்து இந்த பிரபஞ்சங்கள் வந்து வாழ்த்துக்கள் எந்த மாதிரிலாம் வழங்குது அப்படின்ட்டு. அதனால் மண் வந்து விவசாயமாக இருக்கிறதுனால விவசாயம் செய்கிற வருமானம் வரல அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து மிகப்பெரிய தவ வாழ்க்கை. அதாவது என்னென்னா, கடவுள் வந்து அங்கங்கே சித்தர்களையும் மகான்களையும் பிறக்க வைப்பார். எப்போன்னாக்கா, நாட்டில் அதர்மங்கள் தோன்ற சொல்ல ஒவ்வொரு இடத்துல நல்ல வழிப்படுத்துறதுக்காக தோண வைப்பார். அந்த நல்ல வழியை தோன்றவங்களுக்கு கூட நல்ல சாப்பாடை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ இயற்கை விவசாயிகளை கடவுள் அனுப்பியிருக்கார். இந்த விவசாயிகள்கிட்ட விளையிற பொருளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சமுதாயமே மாறிடும். நம்ம நாடே எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கும். இந்த மாதிரி வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய விதைகளை தேடி வைக்கிறதுனால இந்த கதை எல்லாமே இந்த விதை தேடுற ஐயாவுக்காக தான். பெரிய உதவிக்கு மிக மிக நன்றிகள். இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா மண் வாசனை ஆரம்பித்த காலத்துலேருந்து 14 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இதுக்கு ஆரம்பித்த நாள் நாங்கள் வந்து ஏன் நாங்கள் இந்த விவசாயத்தும் பாரம்பரிய அரிசிக்கும் நாங்கள் வந்திருந்தோன்னா, எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தது. அந்த தைராய்டு பிரச்சனையில் 88 kg இருந்தேன். ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன். அப்போது என்னுடைய கணவர் என்ன பண்ணாருன்னா, ஊர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மாழ்வாரையை சந்திச்சிட்ட பிறகு நிறைய அரிசிகளை கொண்டு வந்தார். அதில் வந்து கருங்குருவை ஒன்று. அந்த கருங்குருவையை தொடர்ந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். தொடர்ந்து சாப்பிடும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கூறிய இர்ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு. என்னோடய தைராய்டு பார்த்திங்கன்னா 75 mg காலையில் உணவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மருந்து போட்டுட்ட பிறகு தான் நான் மற்ற சாப்பாடே சாப்பிட வேணும். 75 mg வந்து நான் வந்து போடுறதே கிடையாது. இன்னமும் நான் போடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து கருங்குருவையில் அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குன்னு அப்போ பார்த்த பிறகு தான் நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டே தயாரித்தோம். ஏன்னா 8 hours சோக் பண்ணுற அரிசியை எப்படி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணலான்றதில் தான் நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் வந்து தோசை மிக்ஸு, புட்டு மிக்ஸு, வடகம் மிக்ஸு அந்த மாதிரி பண்ணோம். உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே நம்ம லட்சியம். அதை தான் ஐயாவினுடைய வழியில் பின்பற்றி, முயற்சி என்பது விதை போல விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணுக்கு உரம். இந்த சொல் வந்து என்னை மிகவும் தாக்கியது. ஏன்னா நம்ம செய்ததெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அப்படி இல்லைன்னா உடனே தோண்டுடுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறோம், நம்ம எதை தொட்டாலும் அது வந்து அப்படியே வெற்றி அடைஞ்சன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அப்போது விதைச்சிக்கினே இருக்க வேண்டியது தான். ஆனால் அது எது முளைக்குதோ அது முளைந்து விளையும். அந்த முளையாத பயிருக்கு முளையாத விதை என்ன ஆகும்? எருவாகிவிடும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கள் பண்ணையில் நிறைவேற்றிருக்கோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் விதைகள் தூவதோடு சரி, இங்கே பார்க்குற பெரும்பான்மையான செடிகள்லாம் நாங்கள் விதையடந்து போட்டுருவோம். இல்லை அதுவே குருவிகளாக இதை கொண்டாந்து போட்டு அப்படி வளர்ந்த செடிகள் தான். இந்த சமுதாயத்தில் வருங்கால சமுதாயத்தின் நலனை மனதில் நிறுத்தி, வருங்கால சமுதாயம் ஆரோக்கியமுள்ள சமுதாயமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஐயா அவர்கள் வந்து இந்த விதை பரவலாக்க பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார். ஐயா அவர்களுடைய பார்த்து நிறைய பேர் அந்த விதை பரவலாக்கத்துக்கு இப்போது முயற்சி செய்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் அவர் வழிகாட்டியாக இருந்து, ஏன்னா இப்போ நாட்டுக்கு முக்கியமான தேவையே வந்து 2 பேர் தாங்க. ஒன்று வழிகாட்டி. அந்த வழிகாட்டி குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி நாடு தப்பாக இருக்குதுன்னு பேசுகிறேன். ஏன்னா சிறந்த வழிகாட்டிகள் நம்ம நாட்டில் குறைஞ்சிட்டாங்க. அடுத்தது அர்ப்பணிப்புணர்வோடு சேவை செய்கின்றவர்கள். இப்போது இந்த 2 பேரும் அப்போல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்முடைய கால சூழ்நிலை இல்லை நம்முடைய தெரியாமை, அறியாமை, புரியாமையினால் நாம் வரைக்கும் நல்லா வாழ்ந்தால் போதுன்னு நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் நாம் நல்லா வாழணும். இனிமேல் வருங்காலத்தில் நம்ம சந்ததிகள் நல்லா வாழணும்னா நிச்சயமாக எல்லாருக்கும் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். நாம் ஒரு மரத்தை வெட்டுறோம். அப்போல்லாம் ஒரு மரம் வெட்டினா 3 மரம் நடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு மரம் வெட்டுறது பாவம் அப்படின்ற எண்ணெயை காலம் நான் 50 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. இன்றைக்கி எது கொண்டாலும் முதல்ல வெட்டுறதே மரத்தை தான் வெட்டுறான். அதனுடைய பலனே என்னன்னு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அவனுடைய சுயநலத்துக்காக தேவைக்காக மரத்தை வந்து அனாவசியமாக நினைக்கிறான்.
அப்போது அதிலிருந்து ஒரு மாறுதலை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தா போதும் தான் எல்லா விஞ்ஞானியும் சொல்லினுங்கிறான். அன்றைக்கி அது இயற்கையே வளைஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அவருடைய பிறந்த நாள் மற்ற நம்ம வீட்டில் மற்றவங்களுக்கு பிறந்த நாள்லாம் வரும்போது எங்கன்னா செடிகளை நடுறதுக்கு இல்லை விதைகளை எடுத்துன்னு போய் தூவுறதுக்கு இதை நம்ம பழக்கணும்னாவே இயற்கை தானாக அதனுடைய வேலையை செய்யும். நிச்சயமாக இப்போது எல்லையில்லாத ஒரு பேரழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிற இந்த பூமி மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதில் எல்லோருடைய பங்கு இருக்குது. அதே போல் எல்லோரும் சேர்ந்து தான் இதை மீட்டெடுக்க முடியும். அப்போது பரவலாக நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் எங்கப்பா இது போய் அதை நடக்குமா போகுமா அப்படின்னு சொன்ன காலம் போய் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நிறைய இளைஞர்கள் நிறைய வராங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல மீட்டிங் போட்டோம்னா வயசானவங்க எங்களை மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. ஒரு 10-20 பேர் வருவாங்க. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நேற்று வந்த வயசில் அவ்வளோ இளைஞர்கள் பார்த்தோம். இந்த இவங்க இப்போ கண்ணமங்கலத்தில் செய்யும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இளைஞர்கள் இப்போது நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை விவசாயத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம உந்துதலாக இருக்கணும். மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா அரிசிலையும் முழுமையாக தீட்டப்பட்ட அரிசியாக வரும்போது ஒரு மாவு சத்து மட்டும் இருக்குது. இப்போ நம்ம உடல் எந்த நிலையில் இயங்கிட்டு இருக்குன்னா, ஒன்று இம்பேலன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், மாவு சத்தினுடைய அதிகமாக மாறும்போது ஏற்படுகின்ற குறைபாடுகள். இன்னொன்று மைக்ரோபியல் இம்பேலன்ஸ், குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல நுண்ணுயிர்களுடைய குறைபாடு. இன்னொன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது எடுக்கிற உணவை பொறுத்து அமையுது. ஆக இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணக்கூடியது பாரம்பரிய அரிசிகள். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு 9வது படிக்கிற குழந்தையிலிருந்து 72 வயது உள்ள நபர் வரைக்கும் ஒரு 25 பேருக்கு தினமும் ஒரு கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 அரிசிகளுடைய கஞ்சி. ஒரு நாள் கருப்பு கவுனினுடைய கஞ்சி, மறுநாள் மாப்பிளை சம்பா, 3வது நாள் கருங்குருவை, 4வது நாள் குள்ளங்காய். இந்த நாளை என்ன வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி கருப்பு கவுனி திசுக்களை மாற்றுதலை முன்னிலைப்படுத்துது, மாப்பிளை சம்பா இழந்த அந்த சக்தியை மீட்டு தருது, கருங்குருவை தோலை நல்ல மினுமினுப்பாக வைப்பதற்கும் சுறுசுறுப்புக்கும் மூட்டுகளை பலப்படுத்துவதற்கும் கருங்குருவை பயன்படுத்தி, குள்ளங்கார் சதை நரம்புகளை பலப்படுத்துது. இதோடு சேர்ந்து நாம் மறந்த ஒரு முக்கியமான அரிசி அறுபதாங்குருவை. அற்புதமான அரிசிங்க. அதை பற்றி நீங்கள் தேடி படித்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பாரம்பரிய அரிசியை நம்ம இதனால் வரைக்கும் விட்டுட்டுமே நினச்சிட்ருப்போம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அறுபதாங்குருவை. இந்த 4 அரிசிகள் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக 25வது நாள் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு பெரிய சர்க்கரை நோய் நிபுணருடைய ஹாஸ்பிட்டல் எதிர்க்க நாங்கள் கஞ்சி கொடுத்தோம். 25வது நாள் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாருக்கும் 200-200க்குள்ளே வந்துடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்குது, நார் சத்து அதிகமாச்சு, மாவு சத்து குறைஞ்சிது. இப்போ எங்ககிட்ட 450-500 சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க. நானும் சதீஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு இயற்கை அங்காடி நடத்திட்டுருக்கோம். அதில் இந்த காம்பினேஷன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒன்று. இது நம்மளுக்கு இதுலேயும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. எப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டுமா சார் அப்படின்னு இல்லைங்க. ஒவ்வொரு தனித்துவம் ஒவ்வொரு அரிசிக்கு இருக்குது. இந்த 1, 2, 3 நாள் எழுதி கொடுத்துருது கவர் மேலே, இப்படி சாப்பிடுங்க. இரவில் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை எடுத்துங்க. அது நீங்கள் பொங்கல் வடிவத்திலையும் இருக்கலாம், கஞ்சி வடிவத்திலையும் இருக்கலாம், அடுத்தா உப்மா வடிவத்திலையும் இருக்கலாம். ஒரு சிறுதானியம் மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய பனிவரகம் தினையும் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய சத்தும் அதிகம். மற்ற வரகு சாமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்மாவுக்கு நல்லா இருக்குது. இப்போ எப்படி சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படியே கடகடன்னு எடுத்து குடிச்சிட்டுமா சார், கஞ்சியாக தான் குடிக்கிறேன் சார், 1 மாதமாக குடிக்கிறேன், பலன் இல்லை அப்படின்னா, உமிழ்நீர் இல்லாத உணவு வயிறை நிரப்பும். உமிழ்நீரோடு சேர்ந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ என்ன செய்யணும், எடுத்து சாப்பிட்ணும். 32 கவனம் தான் நமக்கு உணவுனுடைய அளவு. ஆனால் நம்ம டிவி பார்த்துக்கணும், செல்ஃபோனை பார்த்துக்கணும், சாப்பிடும்போது இது என்ன சுவைன்னு கூட தெரியாமல் சாப்பிடக்கூடிய நிலை இன்றைக்கி வந்தாச்சு. ஆக உணவை ரசித்து சாப்பிட்ணும். முதல்ல உணவை வழங்கிய விவசாயிக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்குமா? ஐயா சொன்னார் பார், சண்முகராஜ் டிப்ஸ் கொடுத்து
சப்ளையருக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் உணவு எடுத்துக்கும் போது இந்த விளைவித்த ஒரு விவசாயிக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கை இருக்கிறவங்க இறைவனுக்கு சொல்லலாம், அல்லது இயற்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இயற்கைக்கு சொல்லலாம். இதை நினச்சி பார்த்து உணவை ரசித்து சாப்பிட்டோம்னா உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீரோட எந்த உணவு உள்ள போதோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ இந்த விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களே அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போனோம்னா இதனுடைய சிறப்பை சொன்னதுன்னு தெரியும். இப்போ பாரம்பரிய அரிசினை விளைவிச்சருன்றது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. நிறைய பேர் கையில் எடுத்திருக்கீங்க. அங்கங்கே வாரச்சந்தை மாதச்சந்தைலாம் நடந்துகிட்ருக்கு. பட் விழிப்புணர்வு இருக்கா? 1% மக்கள் கூட இன்றைக்கி நுகரவில்லை. அந்த விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.